இந்த நாட்கள் எல்லாம் எந்த நாட்கள் சிஎஸ்ஐ கேத்தலிக் சமயமாக எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இந்த நாட்களை அனுசரிப்பாங்க. நாம் என்ன பண்ணுறோம், அனுசரிக்கிறோம். பரிசுத்த உபவாசம் நியமங்கள் என்றே வேதவசனம். நமக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட நாட்களுக்குள்ள உபவாசித்து ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. நாளின் தேவனுடைய சமூகத்தில் அதனோடு அநேக சிஷ்யர்கள் காணப்பட்டார்கள். அதில் ஒரு சிஷ்யன் யாரு? பேதுரு. கர்த்தரை மறுதளிக்கிறவனால் ஒரு சிஷ்யன் காணப்படுகிறான். மத்திய சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 67 வசனம். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குத்தினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான சிருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவரிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்றார். அல்லேலூயா. கர்த்தராகிய கிறிஸ்துவை பல விதத்தில் அவர்கள் துன்பப்படுத்துகிறார்கள். அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள். கிறிஸ்துவே உம்மை அடித்தது யார்? என ஞான திருஷ்டியால் எங்களுக்கு சொல்லும் என்றார். அத்தருணத்தில் தான் பேதுரு வெளியே வந்து அவரை முற்றத்தில் உட்கார்ந்துதான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீ கலிலேயாகிய இயேசு கூடவே இருந்தாயா என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் முன்னதாகவே என்ன பண்றது, பேதுருவை பார்த்து சேவல் கொடுத்துக்கு முன்னதாக 3 முறைகளை மறுதலிப்பாய் என்று தேவன் அங்கே தீர்க்க தரிசனம் சொன்னார். அல்லேலூயா. நாமும் கூட பல பல சூழ்நிலை கர்த்தரை மறுதலிக்கிறாய் இருக்கிறோம். அவருடைய அன்பை நாம் சுத்தரிக்கிறோம், அவருடைய கிருபைகளை பெற்றிருக்கிறோம், அவருடைய நன்மைகளை பெற்றிருக்கிறோம். ஆனாலும் சூழ்நிலை வரும்போது என்ன பண்றோம், நாம் மறுதலிக்கிறோம். கிறிஸ்து உடையவளாய் நாம் என்ன பண்றோம், கிறிஸ்து அற்றவளாய் நாம் காணப்படுகிறோம். இந்த பேர் அப்படிதான். உயிருக்காக பயந்து தன்னை ஏதாவது செய்துள்ள சொல்லி என்ன பண்றான், மறுதலிக்கிறான். அவன் எப்படி சொல்றான், நான் அவரை அறியேன். அல்லேலூயா. கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாயா? அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது. அல்லேலூயா. எல்லாருக்கும் அவர் எனக்கு தெரியாது, அவர் எனக்கு தெரியாது. கர்த்தரோடு இருந்தான், கர்த்தரோடு சாப்பிட்டான், கர்த்தர் செய்த அதிசயங்கள் எல்லாவற்றை கண்ணால் பார்த்தான். அவரும் கூட அதிசயம் செய்ய முடியாது. பேதுரு கூட கர்த்தர் பண்றாரு, அவனை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாய் காணப்பட்டார், திடப்படுத்துகிறார். அநேக வசனத்தின் மூலமாக சிஷ்யனோடு கர்த்தர் பேசினார். கர்த்தரோடு இருந்தவன் அவன் எப்படி சொன்னான், ஆண்டவரே உடைய கால்களை முழுவதுமாய் கழுவேண்டாம், இந்த சாவிடம் எல்லாவற்றிலும் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்றான். அப்படி கர்த்தரோடு ஐக்கியம், தேவனோடு அன்பை இருந்த அந்த பேதுரு தான் சொல்கிறான், அவரை நான் அறியேன் என்றான். அடுத்தபடி வாசிங்க. இரண்டாவது முறையாக மறுதலித்தார். 3ஆவது வசனம். அல்லேலூயா. 3ஆவது முறையாக மறுதலித்தார். அப்போ ஆண்டவருடைய சரி அவனுக்கு பயங்கரமான ஒரு துணிகரம் பயம் அவனுக்கு இருந்திருக்கும். நற்சாட்சியா கர்த்தருக்குள் காணப்பட்டான், தேவனோட அன்பு சத்துமாய் இருந்தார். இந்த நாள் அவனுடைய வாழ்க்கையில தேவனை மறுதலித்துமான காணப்பட்டான். அல்லேலூயா. நாமும் கூட ஆண்டவரோடு கூட இணைந்து இருக்கிறோம், ஆண்டவரோடு செயல்பட்டு இருக்கிறோம். அந்த குடும்ப சூழ்நிலைகள், இந்த வீட்டின் சூழ்நிலை எல்லாரும் என்ன பண்றோம், தேவ நாமத்தை நாம் தூஷிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே, என்னை குறித்து நீ என்ன நினைத்திருக்கிறேன்? ஆண்டவர் என்னுடைய மகள் என்று கர்த்தர் புத்திர சுவாசன ஆவியை நம்ம கொடுத்திருக்கிறார். நம்ம ஆண்டவரை எப்படி சொல்லிக்கிறோம், அப்பாவே, அப்பா பிதாவே அப்படின்னு சொல்லி தேவ சமைச்சிருக்கிறேன். எங்க அப்பா இருக்கும்போது எந்த கவலையும் கிடையாது, அவர் தான் எனக்கு அப்பா. உலகத்தின் அப்பாவை இருந்தாலும் பரத்திற்குரிய அப்பாவாய் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கும் போது நமக்கு குறை கிடையாது. எல்லாத்தையும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தரை பார்த்துக் கொள்வார், கர்த்தர் தான் எனக்கு அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில பண்றோம், மறுதலித்து கொண்டு தான் இருக்கிறோம். எத்தனை பெரிய சூழ்நிலை யார்கிட்ட பேசுறது என்ன பண்றோம், சும்மா கூட ஏதாவது ஒரு சின்ன தேவனை மறுதளிக்கிறோம். கிறிஸ்துவலாய் நாம் இருக்க வேண்டிய நம்முடைய வாழ்க்கையை மறுதளிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னார், ஒரு புத்திர சுமான அபிஷேகத்தை கூட தேவன் நாம் கொடுத்திருக்கிறார். அவர் எப்படி, ஒருவன் ஜலத்தினாலும் மாறினாலும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்பொழுது பேர்கள் என்ன பண்றாங்க, பரிசுத்தத்தை பெற்றிருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட இருந்தாலும் கூட அதற்கு பின்பதான் அவன் பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாய் காணப்பட்டார்.
இந்த நாளிலும் கூட தேவனுடைய அபிஷேகம் நமக்கு மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அந்த அபிஷேகம் இருக்கும்போது நாம் தவறு செய்கிற காரியத்தை நம்ம தடுத்து நிறுத்ததாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய வசனம் சொல்கிறது, நம்ம குருதில பார்க்கிறோம், பரிசுத்தாவின் ஒரு அபிஷேகம் என்று சொல்லும் போது நம்ம என்ன பண்றது, பக்தி விருத்துக்கு உண்டாகக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. பற்பல பாஷைகள் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிங்க வரங்களை குறித்து. அன்பை நாடுங்கள், ஞானவரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஏனெனில் அந்நிய பாஷையை பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாது இருக்கிறபடியால் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷனுக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். 2 விதமான விஷயம். இப்போ நம்ம என்ன பண்றோம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறோம். தேவனை சொல்ல லூக்கால வாசிக்கிற அக்கினியை போட வந்து அதை பற்றி எரிகிறது. தேவன் அக்கினி நமக்கு கொடுக்க வந்தவராய் காணப்பட்டார். அந்த அக்கினியை போட வந்து அதை பற்றி அபிஷேகம். நாம கூட தேவனுடைய சபையில அபிஷேகம் பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். பெரியவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் சொல் ஜடத்தினால மாநிலம் பெறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்த ஆவி பக்தி விருத்தி அடைவதற்காக தேவன் நமக்கு கொடுக்கிறார். தீர்க்க தரிசனம் சபைக்கு, அல்லேலூயா, அவனுக்கு அல்ல சபைக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது. மற்ற வரவனுக்கு கூட மற்றொரு பிரயோஜனமாக இருக்கிறது. ஆனால் மத்தியில வாசிக்கிறோம் அவனுடைய சமூகத்துல உரைத்தோமே நாமத்தினால் விசுவாசங்களை பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தினுடைய செய்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானா என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால் தீர்க்கதரிசனம் உரைத்தோமே அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தில் அநேக அற்புதம் செய்தோம் அல்லவா என்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிற எவனோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். இந்த நாளிலும் கூட இந்த பரிசுத்த ஆவியை குறித்து தான் பேச வந்தால். அல்லேலூயா. தேவன் அங்கு பேதுரு கர்த்தரை மறுதலித்தான். ஆனால் அதற்கு பின்பதாக அவன் என்ன பண்றான், மனக்கசந்து அழுது தேவனுக்காக அவன் அதிகமாக ஊழியம் செய்வன காணப்பட்டான். அவன் மறிக்கும் போது கூட என்னை இப்படி சொல்லி அறியாதிருக்க கீழே தலை கீழாக என்னை அறையும் என்று ஒரு உறுதியான விசுவாசத்தோடு காணப்பட்டான். அதற்கு பின்பு தேவ ஆவிக்குள்ளாய் பேதுரு நடத்தப்பட்டான். அதற்குள் தேவ கர்த்தராக கிறிஸ்துவை காட்ட அதிகமாக அநேக அற்புதங்கள் செய்தவனாயிட்டான். அவன் பேசிய போது 3000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக வரனம் பெற்றிருந்தாலும் கூட அந்த வரம் எப்படி பிரயோஜனமாக இருக்க வேண்டும். நம்முடைய வீட்டாருக்கு நாம் பெற்றதான அபிஷேகம் அது பிரயோஜனமாக இருக்க வேண்டும். நாம் பெற்றதான பரிசுத்த ஆவி அநேகருக்கு அது ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவ தேவ பிள்ளை என்று நம்மை குறித்து சொல்லும்படியாக ஏன் சொன்னால் நம்ம சண்டையில ஆராதனையில அபிஷேகம் பெற்ற உணவு நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்த ஆவிக்குள்ள நிரப்பப்படும் போது அவன் தன்னைத்தான் பக்தி விருத்தி உண்டாகிறான். கர்த்தரோடு ரகசியங்களை பேசுகிறான். பேசுகிற வார்த்தைகள் கர்த்தரோடு. இப்ப மற்றவரோடு பேசவில்லை. ஜனங்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட போது அவர்கள் பேசுகிறார்கள். யோவேல் தரிசனம் பார்க்கும் போது மாமிசமான யாருமே ஆவியை ஊற்ற வேண்டும் சொல்கிறார். மாமிசமாய் இருக்கும் போது தேவன் பரிசுத்த ஆவியை ஊற்றுகிறார். அதற்கு அடுத்தபடிதான் வரங்கள் வியாக்கியானங்கள். இந்த நாளில் கூட சபைக்கு கர்த்தர் சொல்கிறார், காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக, அல்லேலூயா, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக நாம் காணப்படாதபடி நம்மை திடப்படுத்திக் கொண்டு கர்த்தருக்குள்ளாய் நாம் என்ன பண்ணோம், ஆராதிக்கலாய் காணப்பட வேண்டும். அவர் நமக்கு கொடுத்தான முத்திரையை நாம் பிரயோஜனப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. எப்படி பிரயோஜனம்? சபைக்குள்ளாய் தேவ ஆவிக்குள்ள நிரப்பப்படுவது உனக்கு தேவனுடைய மகன் என்று அநேகருடைய புகழப்பட
நீ பெற்ற அபிஷேகம் உன்னை பரலோகத்திற்கு கொண்டு செல்லும். அல்லேலூயா. நீ பெற்றதான அபிஷேகம், நீ பெற்ற ஆவை உன்னை பரலோகத்திற்கு கொண்டு செல்லும். அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தைகளை பேசணும் சொன்னால், இப்ப பரிசுத்த ஆவி அந்நிய பாஷைகள், முதலாவது பரிசுத்த ஆவி, இரண்டாவது அந்நிய பாஷைகள். அந்நிய பாஷை அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கப்படும் போது அநேக என்ன பண்றாங்க, வார்த்தைகளை பேசினார்கள். அப்பொழுதுதான் யூதா ஜனங்கள் அநேகர் கூடி வந்து அவர் நம்முடைய ஜென்ம பாஷைகளை பேசுகளை சொல்லி ஒவ்வொருடைய அர்த்தத்தை அவர் அறிந்து கொண்டவராய் காணப்பட்டார்கள். இந்த நாளிலும் கூட தேவனின் பரிசுத்தாட்கள் வரும்போது அந்நிய பாஷைகளை கர்த்தர் கொடுக்கவளவராய் இருப்பார். நம்ம ஆரம்பத்தில் இருக்கும்போது சின்ன சின்ன வார்த்தைகளை பேசிக்கொண்டு அந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொள்வோம். நாளுக்கு நாள் நீ பக்தியை விருத்தி உண்டாவதற்காக அந்நிய பாஷைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ளும் போது தேவனது அர்த்தத்தை உனக்கு கொடுக்கிறவாய் இருக்கிறார். கர்த்தருக்குள்ளாய் நீ மகிழ்ந்து களி கூறும்போது தேவன் வியாக்கியானத்தை பேசுவார். சபைகளிலே நாம் என்ன பண்ணாங்க, அநேகருக்காக சபைக்காக நாம் புரோஜனமாக இருக்க வேண்டும், அந்நிய மக்களுக்காக நாம் புரோஜனமாக இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை கர்த்தர் உன்னோடு பேசுவதை சொன்னால் அது நலமான காரியமாக இருக்கும்போது ஜனங்கள் பக்கத்தில் சொல்லும் போது ஜனங்கள் திருப்பமுள்ளாக இருப்பார்கள். தேவையில்லாத ஒரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினா நம்ம என்ன பண்ணணும், அதற்காக ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட உண்மையாக தீர்க்கதரிசனம் உரைக்கிறது நல்லதுதான். ஆனால் கலகத்திற்கு அது பாத்திரமாய் காணப்படாதபடி தேவனுடைய சபை விருத்தி அடைபடியாய் உண்மையுள்ளாய் நாம் காணப்பட்ட ஒரு காரியத்துள்ளாய் காணப்படும் போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொருவரும் கூட பேதுரு மறுதல் முதலாவதாக தேவ ஆவிக்குள் இல்லாதபடி அவன் மறுதலுக்க வாழ்க்கை காணப்பட்டது. கர்த்தருக்குள் திறப்பப்படுவது, கர்த்தருக்குள் மீண்டுமாய் ஆண்டுடைய சமம் திரும்பப்பட்டு அவருக்காக மனக்கசந்து அழுது தேவனோடு அவன் அதிகமாக ஊழிய செய்தவனை காணப்பட்டான். நாமும் கூட ஒருவேளை பரிசுத்தாவிக்கு விரோதமாக பலவிதமான காரியம் நமக்குள்ளே காணப்பட்டாலும் இந்த நாளிலே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆண்டவருக்குள்ளாய் திருப்பப்படும் போது இன்னும் பேதுருவை போல ஒரு எழுப்புதலோடு நாம் காண முடியும் சொன்னால் கர்த்தர் நம்மை